பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இதுவரை கொந்தோமால் என்ற பெயரைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தாயே. ஆனால் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரிசாவின் பழங்குடி இனத்தவரான கொந்தாக்கள் மேற்கொண்ட கிளர்ச்சி, கொந்தோமாலின் பின்னணி பற்றியெல்லாம் அறிந்து கொண்டேன். ஆனால் பிரிட்டிஷாருக்கு எதிரான முதல் பழங்குடி இனத்தவரின் கிளர்ச்சி என்று இதை சொல்லலாமா? மகனே சிவா, பாரம்பரியம் மிகுந்த என் மண்ணில் பழங்குடி இனத்தவர் பரவி கிடந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு என சில பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார்கள். அந்த கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் வெளிநாட்டிலிருந்து வந்த ஆங்கிலேய கம்பெனி படையினரால் சிதைக்கப்பட்டன. அவர்களுடன் கூடவே வந்த கிறிஸ்தவ பாதிரிகளால் மத ரீதியான தாக்குதலும் நடைபெற்றன. அந்த நேரத்தில்தான் அவர்கள் விழித்து கொண்டு எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். அதுவே மிக பெரும் கிளர்ச்சிகளுக்கும் காரணமாகின. இந்த எதிர்ப்புகள் கிழக்கே மட்டும் நடக்கவில்லை, இந்த மண்ணின் மேற்கிலும் அதிகமாகவே இருந்தது. சொல்லப்போனால் ஒரு குழுவாக பழங்குடி இனத்தவர்களின் பிரிட்டிஷாருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி என்று கூட அந்த கிளர்ச்சியை சொல்லலாம். அதன் பெயர் பீல் பழங்குடியினர் கிளர்ச்சி. அவர்கள் தங்களுக்குள்ளேயே குழுவாக அமைத்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடத் தொடங்கினார்கள். 1818 இந்த பீல் கிளர்ச்சி தொடங்கியது. மற்ற கிளர்ச்சிகளைப் போல உடனடியாக முடிவடையவில்லை. கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கும் மேல் நீடித்தது. சரி, இந்த பீல் பழங்குடியினர் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஏன் அப்படி கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள்? அந்த காரணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிரிட்டிஷாரின் நிலப்பிரபுத்துவத்துக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் எதிராக ராஜபுதனத்தின் பீல் பழங்குடி மக்கள் பெரும் கிளர்ச்சியில் இறங்கினார்கள். ராஜஸ்தானின் மேவார், துங்கர்பூர், சிரோஹி, பன்ஸ்வாரா மாநிலங்களில் பழங்குடியினர் நீண்ட காலமாகவே வெளி உலகின் தொல்லைகளற்ற அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் நிலப்பிரபுத்துவ ஆதிக்க நடவடிக்கைகள் அவர்களை கொந்தளிக்க வைத்தது. கம்பெனிக்கு எதிரான அந்த பழங்குடியினரின் போராட்டம் காலப்போக்கில் தீவிரமடைந்தது. இதனால் அவர்களுக்கு எதிராக அடிக்கடி கிளர்ச்சிகள், போராட்டங்கள் நடந்தன. சொல்லப்போனால் குழு குழுவாக எதிர்ப்பு இயக்கங்களை அவ்வப்போது நடத்தினார்கள். பன்முகப்படுத்தப்படாத வன உரிமைகளை பீல் பழங்குடியினர் முழுமையாக அனுபவித்து வந்தார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் அவர்களின் பகுதிகளை ஆக்கிரமித்த பிறகு நிர்வாக மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். 1818 பீல் பழங்குடியின மாநிலங்களான மேவார், பன்ஸ்வாரா, துங்கர்பூர் ஆகியவையும் 1824 சிரோஹி மாகாணமும் பிரிட்டிஷ் நிர்வாகத்துடன் கைகோர்த்து கொண்டு சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டன. அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தான உடனேயே பீல்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறியது. நிர்வாக கொள்கைகளை உருவாக்கும் உரிமை ஆட்சியாளர்களிடம் இருந்து ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதால் ஆங்கிலேயர்களே உண்மையான எஜமானர்கள் என ஆனது. வெளி உள் விவகாரங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர் கைக்கு போனதில் பீல் பழங்குடியினர் அதிருப்தி அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள் 1818 பீல் கிளர்ச்சி இயக்கத்தின் பல காரணங்களில் ஒன்றாக மாறியது.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.